विद्यांबा प्रिय विद्यानंदनाथ श्री विद्यांबा प्रिय विद्यानंदनाथ स्वगुरु चरणाश्रित विद्यानंदन स्वगुरु पद चिंतक विद्यानंदनाथ स्वगुरु पद सेवक विद्यानंदनाथ विद्यांबा प्रिय विद्यानंदनाथ श्री विद्यांबा प्रिय विद्यानंदनाथ सद्गुरु चरणारविंद की जय. पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாத பஞ்சகத்திலே பாகம் 2 தாமதி யதாசக்தி குரு ஸ்மரணத்தை விஸ்தரித்து அவருடைய கிருபா விசேஷத்தினாலே அனைவரும் அனைத்து விதமான நலன்களையும் பெற வேண்டும். விசேஷமாக குருச்சரணாரவிந்தங்களிலே அழிவற்ற உயர்நிலையை பெற்ற வாடாமலர்களாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். மஹர்த்தமஞ்சரி என்று ஒரு கிரந்தம், அதிலே மந்திரம் என்பது என்ன, மனநாத்து திராயத்தேதி மந்திரா என்று பொதுவாக கூறினாலும் மந்திரம் என்பது என்ன என்பதை கர்த்தாவானவர் விவரிக்கையிலே கூறுகின்றார். மனநமயி நிஜ விபவே நிஜ சங்கோச்சமயே த்ராணமயி கவலித விஸ்வ விகல்பா அனுபூதி காபி மந்த்ரா சப்தார்த்தः. மனனம் உபாம்சுவாக மனத்தினாலேயே எண்ணி ஜபம் செய்வது மனநமயி என்று மந்திரத்தின் ஒரு அர்த்தமாகும். நிஜ விபவே சர்வஜதா சர்வகர்த்தா சக்தி சம்பன்ன உயர்நிலையை நாம் அடைய வேண்டும் என்பது மந்திரத்தின் பிரசாதமாகும். நிஜ சங்கோச்சமயே த்ராணமயி, இவன் நம்மை விடாது புரஸ்சரணம் செய்த வண்ணம் இருக்கின்றானே என்ற சங்கோச்சம் ஏற்பட்டு அந்த மந்திரமே இவனை காக்கும் அபேத்தியமான கவசமாக ஆகின்றது. சங்கோச்சமயே த்ராணமயி கவலித விஸ்வ விகல்பா. உயர்ந்த மந்திரத்தின் ஸ்தரம் ஒரு நிலையினால் மரணம் செய்து 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 அது தன்னுடைய வைபவத்தை ஒரு சாதகனுக்கு போஷிப்பது என்பது மரணமயி என்ற பதத்தினாலும், எதை இவனுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணினோமோ அது கொஞ்சமாகத்தான் தந்துவிட்டோமோ என்ற ஒரு சங்கோச்சம் அந்த மந்திர தேவதைக்கு ஏற்பட்டு, அதனால் இவனை காத்தருள்வோம் என்று கருணையினாலே தீனஸ்வரூபியான அந்த பரதேவத்தை அந்த மந்திர தெய்வத்தை நம்மளுடைய தைரியமான நிலை, ஹீனமான நிலை, தரித்திரம், சாம்சாரிக துக்கம், தாபம் இவற்றை இதிலிருந்து விடுவித்து விடுவோம் என்று நினைக்கின்றதாம். அதற்கு அடுத்தபடியாக கவலித விஸ்வ விகல்பா அனுபூதிஹி, இவ்வாறு இவ்வனைத்து துன்பங்களிலிருந்தும் இவனை விடுதலை செய்தாகிவிட்டது, கீழ்நிலையான வாசனைகள் இனி இவனிடம் ஏற்படாது என்ற நிலையிலே சங்கல்பம் விகல்பம் அற்றதான அவை அழிந்த நிலையிலே சோகம் பாவனை என்பது போய் சிவோகம் என்ற உயர்ந்த பாவனை ஏற்படும். அந்த பாவனா தாட்யாத்து சித்திஹி என்று கூறியது போல் அந்த சிவோகம் என்ற அனுபூதி அதையே தந்து விடுவோம் என்று அந்த மந்திர தெய்வத்தை நினைத்து இவ்வாறு மந்திரத்திற்கு 3 விதமான பலன்கள் ஸ்மரிக்கப்படுகின்றன. மோச்சயந்தி ச சம்சாராத் யோஜயந்தி ச பரேஷிவே மனநத்ராண தர்மித்வாத் தேன மந்த்ரா இது ஸ்மிருதாக. மந்திர மகோததியில் பகவத்பாதால் கூற வேண்டிய விஷயத்தை இவ்வாறு பல புராணங்கள் கூறியிருக்கின்றன. இந்த மஹர்த்த மஞ்சரியிலே மேலும் கூறப்பட்ட விஷயமானது மோச்சயந்தி சம்சாராத் பவசாகரத்தில் இருந்து அந்த சாதகனை விடுவிக்கின்றது. யோஜயந்தி பரேஷிவே உயர்ந்த பரசிவ மைப்பொருளின் பிராணனாகிய அந்த பராசக்தியின் திருவடியிலே நம்மை கொண்டு சேர்க்கின்றது. மனநத்ராண தர்மித்வாத், இவ்வாறு மரணம் செய்யப்பட்ட அந்த பஷ்யந்தி நிலைக்கு அந்த சாதகனை எடுத்துச் செல்லக்கூடிய இந்த உயர் ஸ்தரத்தை, இந்த நிலையை தருவதினாலே மந்த்ராக இது ஸ்மிருதாக, இவ்வாறு மந்திரம் என்பதற்கு அர்த்தமானது ஸ்மரிக்கப்படுகின்றது. சப்தகோடி மகாமந்திராக சிவபக்தாது விநிர்கிதாக என்று ஏற்கனவே புராணங்கள் கோஷித்திருக்கின்றன. சப்தகோடி மகாமந்திராக சித்த விப்ளவ காரகாக என்றும் அவை கோஷித்திருக்கின்றன. அனைத்தும்
வர்ணமயமாகவே இருக்கின்றது என்பதை நாம் முதலிலேயே அனுபவித்தோம். சர்வே வர்ணாத்மிகா மந்த்ராக தேச்ச சக்தியாத்மிகா பிரியே. பரமசிவன் பார்வதியிடம் உபதேசிப்பதாக ஒரு புராணத்திலே கூறப்பட்டது. சாக்திஸ்து மாத்ருகா அக்ஞேயா சாச்சக்ஞேயா சிவாத்மிகா. அனைத்தும் வர்ணமயமானவை மந்திரங்கள், அனைத்தும் சக்திமயமானவை மந்திரங்கள். சக்தி என்று எதை கூறலாம்? மாத்ருகா அக்ஷரங்களையே கூறலாம். சாச்ச அந்த மாத்ருகா அக்ஷரங்களே ஞேயா சிவாத்மிகா, அவையே பரசிவனை பிராணனாகிய பராசக்தியின் வடிவமும் ஆகும் என்று கூறப்படுகின்றது. மந்த்ராக வர்ணாத்மகாக சர்வே வர்ணாக சிவாத்மகாக என்றபடி ஸ்ரீ குருநாதனுடைய முகாரவிந்தத்திலிருந்து வருகின்ற மந்திரமானது அது அந்த சாதகனுக்கு இஷ்ட தேவதையாகவே அமையும். அது உபாசனை செய்து அந்த அபிருச்சி ஏற்பட்டதினால் அஃதன்றி அவனால் இருக்க இயலாது என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். இதற்கு நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா என்று 3 விதமான பிரயோகங்கள் கூறப்படுகின்றது. சுபம் வாப்பி அசுபம் வாப்பி காமியம் கரோதி, காமியம் கர்ம கரோதி அஹா தஸ்யாரித்வம் ரஜேன் மந்தஸ்தஸ்மான் ந தத்பரோ பவேது. காமியமான உபாசனை என்பது மிகவும் கர்ஹியமானது, மிகவும் கீழ்த்தரமானது என்று புராணங்கள் எல்லாம் கோஷிக்கின்றன. போகா பவந்தி செய்த் பவந்து மா பவந்தி மா பவந்து என்று ஒரு வாக்கியம். போகங்களுக்கு ஒரு பிராப்தியே, அதை அடைதலேயே லட்சியமாக கொண்டிருக்கும். அப்படி இருந்தால் அது உயர் ஞானத்திற்கு வித்தாகுமோ என்பதை கேட்காமல் கூறுகின்றது. மனோரதானாம் அக்லேஷா சித்தைஹி உத்தம லட்சணம் என்று ஒரு வாக்கியம். எவன் சாதனை செய்கின்றானோ அவனுடைய சுத்தமான பாவம், அவனுடைய பவித்திரமான விசாரங்கள், அவனுடைய சத்சங்கல்பம், சிரஷ்டமான மனோரதங்கள் எவையெல்லாம் உண்டோ அவை அனைத்தும் இந்த மரணத்து அந்த பரதேவதையானவள் சித்தி ரூபேன தருகின்றாள். இதற்கு லட்சணமும் மத்தியம லட்சணம், உத்தம லட்சணம், அதம லட்சணம் என்று 3 விதம் கூறப்படுகின்றது. மந்திர சித்தி ஞாசங்களினால் ஏற்படுகின்றது. ஞாசம் என்பது நம்மளுடைய சரீரத்திலே ஆங்காங்கே அந்தந்த தேவதையை ஞசித்து என்றால் இருக்க வைத்து அவற்றின் அருளை நாம் யாவதாயுஷ்யம் பெறலாம். இந்த சரீரமே சக்தமயமாக ஆகிவிடும் என்று இந்த ஸ்ரீவித்யா மார்க்கமானது கோஷிக்கின்றது. சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரைஹி சகலமதி சம்ஸ்தாய புவனம் ஸ்திதிஸ்தத்சித்திஸ் பிரசவ பரதந்த்ரைः பசுபதிः புனஸ்த்வன்த்வின்னத்பந்தாத் அகில புருஷார்த்தைககடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலம் அமாதீதரதிதம். பசுபதியான பரமாத்மா சங்கரன் ஸ்வயம் தானே 64 தந்திரங்களை சாதித்து சாதகனாயிருந்து அனுபவித்து தான் அம்பாளின் திருவடியை உயர்ந்த அந்த தேவி பத நிகட்டத்தை சென்று அடைகின்றார். சௌந்தர்யத்திலே பகவத்பாதால் கூறும் பொழுது சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே ரதேஹே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பரசுபாசம் व्यतिकरः பரானந்தம் பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான். சரஸ்வதி லக்ஷ்மி, விரிஞ்சி பத்னியான சரஸ்வதி, ஸ்ரீபதியின் பத்னியான லக்ஷ்மி தங்களுடைய பாதிவிரத்தியத்தை, அதன் சுவத்துவத்தை அதிகரிக்க அம்பிகையின் இருபக்கமும் இருந்தவண்ணு சச்சாமர ரமாவாணி சமயதட்சிண சேவிதா என்றபடி வெகு காலமாக அம்பிகையின் அந்த அணுக்க தொண்டர்களாகவே இருந்து மந்திரினி தந்திரினியினால் தண்டினியினால் சேவிக்கப்படுவளான அந்த பரதெய்வத்தை அவள் பரானந்தம் என்ற ஓர் உரு, ஆனந்தமே ஒரு உரு கொண்டு ஏற்றால் எவ்வாறு இருப்பாளோ அப்பேற்பட்ட நிலையை சாதகனுக்கு அடைய வைக்கின்றாள். ரசயதி ரசம் தத் பஜனவானு, உன்னை பஜிப்பவனை, உன்னை தியானிப்பவனை, உன்னை பூஜிப்பவனை, உன்னை நினைப்பவனை இவ்வாறு செய்கின்றது என்று அவை கூறுகின்றது. இப்பேற்பட்ட மந்திர சாஸ்திரத்திலே இது ஒரு பெரும் கடல்.
அதிலே தான் ரமித்து ஸ்துதித்து ரசித்து தியானித்து சதா காலமும் சாம்பவி ஸ்புரணமயமான ஒரு திவ்ய சரீரத்தை பெற்றவனாக எவன் ஒளிர்கின்றானோ அந்த சாதகனுக்கு அம்பிகை துணையிருந்து தன் ஸ்ரீபுரம் வந்து ஸ்ரீபதத்தை அடையும் வரை குருரூபேன தொடர்ந்து நம்மை கண்காணித்து வருகின்றாள் என்பதுதான் மந்திர சாஸ்திரங்களின் சாரம். அவ்வாறு இந்த பஞ்சகத்திலே முதல் 2 ஸ்லோகங்களை நாம் பூர்வ பாகத்திலே அனுபவித்தோம். அதை தொடருவோமாக. பிரச்சண்டம் சதம் பக்தி பூதி பிரதானம் சதுண்டம் சதா சக்தி பாவை பிரசித்தம் மகாச்சண்டதீரம் அகண்டம் மகாந்தம் சுரௌத்ரம் மஹத்ரக்ஷணே சுவ்ரதம் பஜேஹம். பிரச்சண்டம் குருநாதரானவர் பிரச்சண்டமாக அதிவேகமாக சதாம் சாதுக்களுக்கு, தன்னை நம்பியவர்களுக்கு, தன்னை அண்டியவர்களுக்கு, ஸ்வகுலங்களுக்கு, தன்னை ஆசிரியர்களாக இருக்கின்ற இவன் பூமாம்பா சமேத லலிதானந்தனுக்கு ஆட்பட்டவன் என்ற கருணையினாலே அவரோ ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தரின் பதாஸ்ரதர், அவர்களுக்கு பராம்பா சமேத பரானந்தநாதர் வழிகாட்டி, அவருக்கோ பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர் என்ற ஆட்பட்ட உயர் குரு பரம்பரையிலே ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர் விளங்கி பிரச்சண்டம் அதிவேகமாக சதாம் சாதுக்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த உயர்ந்த தந்திர கோட்பாடுக்கு உட்பட்ட பூஜையினாலே, பாராயணத்தினாலே, ஸ்துதிகளாலே, சேவைகளாலே, நினைவினாலும் தியானத்தினாலும் மனமிழந்த நிலையிலே அவர்கள் அந்த பரதேவதையை பூஜிப்பதை கண்டு ரசித்து பக்தி பூதி பிரதானம் இந்த பராபக்தியை தருகின்றாள். சர்வம் சக்திமயம் ஜகத்து என்ற நிலையை இந்த சாதகன் எய்தும் வரை அந்த குரு கிருபையானது நம்மை அழைத்துச் செல்கின்றது. பக்தி பூதி பிரதானம். பூதி என்கின்ற ஒரு சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள். வைபவம், சம்பத்தி, செல்வம் அல்லது பஸ்மம் அல்லது ஒரு காரியத்தின் உற்பத்தி அல்லது சித்திகள், லோக விலட்சணமான அலௌகிகமான சக்தி அல்லது தார்மீக ரீதியான சிவ விஷ்ணு முதலான தேவதைகளும் பூதி என்கின்ற செல்வத்திற்கு உள்ளே வருகின்றார்கள். லக்ஷ்மி, சௌபாகியம், மோக்ஷலக்ஷ்மி இவ்வனைத்தும் இந்த ஒரு பதத்தினால் குறிக்கப்படுகின்றது. பூதி பிரதானம் புக்தி பக்தி பூதி பிரதானம் பிரச்சண்டம். விரைவாக சதாம் தன்னை அண்டியவர்களுக்கு பக்தியையும் பூதி அளவற்ற செல்வத்தையும், அது ஞானம் என்கின்ற ஐஸ்வர்யமாகவும் இருக்கலாம் அல்லது இப்பொழுது கூறப்பட்ட பல்வேறு நிலைகளாகவும் இருக்கலாம். பிரதானம் அதை தருவதிலே ஓர் விரைவை ஒரு அதிசீக்கிரமாக தர வேண்டும் என்ற பேராசை உடையவராக இருப்பவர் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர். சதுண்டம், துண்டம் என்ற சப்தத்தினாலே மகாகணபதி அவர்தான் என்பதை நிர்தாரணம் செய்கின்றோம். நமக்கு நினைவுக்கெற்று வரைக்கும் 5 குருமார்கள் நமக்கு இன்று வரை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஆதிகுருவாக இருப்பதினாலே அவரையே கணபதியாக ஸ்மரிப்பது என்பது பௌராணிக ரீதியிலே ஏற்பட்ட வழக்கம். சதுண்டம் சதாம் சதா சதா சக்தி பாவை பிரசித்தம். வக்ரதுண்டம் என்றும் துண்டம் என்றும் கூறப்படுபவர் கணபதி. அந்த கணபதி ஸ்வரூபமாக இருப்பவர் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர். அவரோ சதா சக்தி பாவைஹி பிரசித்தம். தன்னுடைய உயர்ந்ததான சம்பவி ஸ்புரணத்தினால் ஏற்படுகின்ற ஆனந்த அனுபவத்தை தந்த அந்த உயர் சக்தியின் வடிவிலே பிரசித்தியை பெற்றவர். மகாச்சண்டதீரம், உயர்ந்த வீரத்தை கொண்டவர், தீரபுருஷராக இருப்பவர். அதாவது வீராச்சார தனிலே உயர்நிலை பெற்றவர், கபுலாச்சாரத்திலே உயர் ஸ்தரத்தை பெற்றவர். அகண்டம், நாம் நினைப்பது போல் ஒரு மனித உரு அல்ல, அகண்டாரக்கார விற்த்தியிலே யாண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். மகாந்தம், உயர்ந்த மகான். சுரௌத்ரம் மஹத்ரக்ஷணே, சாதுக்களை காப்பதிலே, தன்னை அண்டியவர்களை காப்பதிலே ரௌத்ரம் சுரௌத்ரம், மகம் கோபம் கொண்டு என் பக்தனை நீ தீண்டுகிறாயா என்று கோபத்தோடு செயல்படுபவர். சுரௌத்ரம் மஹத்ரக்ஷணே சுவ்ரதம், மகான்களை, தன்னை அண்டிய
அனைத்து குடும்பங்களையும் குலங்களையும் ரக்ஷணே காப்பதில் சுவ்ரதம் அதை விரதமாக கொண்டவர் தம் பஜேகம் அவரை பஜிக்கின்றேன். எவர் சாதுக்களுக்கு பக்தியையும் பூதியும் தருவதிலே மிக வேகத்தை காட்டுகின்றாரோ, எவர் சாட்சாத்து கணபதியோ, எவர் தன்னுடைய சக்தி பாவத்தினாலே பிரசித்தியை பெற்றவரோ, எவர் மகத்தான சண்டராக, மகத்தான தீரபுருஷராக, வீரபுருஷராக, கோலாச்சாரியத்திலே பீடுநடை போடுபவராக, ஞானிகள் எல்லாருக்கும் ஆசிரிதமாக ஆஸ்பதமாக இருப்பவர் எவரோ, அகண்டமாக எங்கும் ஜகதனைத்திலும் அகண்டமாக அகண்டாகார வஸ்துவாக இருந்து வியாபித்திருந்து இருக்கின்ற மகான் மகத்ரக்ஷனே தன்னை அண்டியவர்களுக்கு மகத்ரக்ஷனே காப்பதிலே சுரௌத்ரம் கோபத்தையும் காட்டி சுவ்ரதம் அதே நேரத்திலே இவனை காப்பதற்கென்றே நான் பிறந்தவன் என்பது போல் செயல்படுபவரை நாம் பஜிக்கின்றோம். சுநாமம் சதா கீயமானம் மஹத்பிஹி உயர்ந்ததான மதுரமான ஒரு நாமம் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதர் என்பதை சதா கீயமானம் சதா காலமும் கீயமானம் பாடப்படுபவர் மஹத்பிஹி மகான்களால் அல்லது மண்டலேஸ்வரர்களால் பாடப்படுபவர். சுநேமம் முதாத்யேயமானம் பிரவர்ஷைஹி முதா சந்தோஷத்தோடே தியேயமானம் தியானிப்பவர் அநேக கோடி இருக்க சநேமம் சநேமம் நேமத்துடன் முதா தியேயமானம் ஆனந்தத்தோடே தியானிக்கப்படுபவர்களின் பிரவர்ஷைஹி தன்னுடைய கருணா கட்டாட்சத்தினாலே அதே கருணையை ஒரு மழையாக பொழிந்து அருள் செய்பவர். துரூகம் கலானம் இந்த ஸ்ரீவித்யா பரம்பரைக்கு இடைஞ்சல் செய்பவர் எவரே ஆயினும் அசாதுக்களுக்கு துரூகம் எளிதில் ஒட்டாதவர் ஒட்டாத பரவெளியிலே இருப்பவர். மகானந்த தர்ஷைஹி ஆயினும் மகத்தான ஆனந்த ஸ்வரூபி என்று ஏற்கனவே நாம் கண்டோம். அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபி மகானந்த தர்ஷைஹி பெரும் மழையினாலே நிகூடம் அறியப்படுபவராயிருந்தாலும் நிகூடம் மிகவும் பெருமை மகிமை வாய்ந்தவர், அளப்பரிய பெருமை கொண்டவர், வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத அபௌருஷயமான அப்பிராபியமான வஸ்து ஆயினும் நமக்காக இறங்கி வருபவர். நிகூடம் சதா சதாம் சிந்தனே சாதுக்கள் எவர் சநேமம் தியமானம் சத நேமத்தோடே தியானம் செய்து கொண்டு இருப்பார்களோ அவர்களை சதாம் சிந்தனே அந்த சாதுக்களின் சிந்தனையில் ஒளிர்பவரை பாவையேம பாவிப்போமாக என்று ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதரின் பெருமைகள் தன்னை ஓரளவுக்கு கோடிட்டு காட்டத்தான் முயற்சிக்கின்றோம். மகத்தத்வரூபம் முதா சத்வரூபம் மகாஞான ரூபம் சதா யஜ்ஞரூபம் சுரேஷம் பிரஜானம் சதாம் பக்தியுக்தை ஜனேஷம் பஜே ஸ்ரீ வித்யானந்தநாதம் மகத்தத்வரூபம். தத்துவங்கள் பல்வகைப்படும் 24 என்பர் 36 என்பர் அவ்வனைத்தின் சமஷ்டி ரூபமாக இருப்பவர் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர். முதா சத்வரூபம் முதா சத்வரூபம் நம் போன்ற சிறார்களுக்கும் எளிதில் லபியமான வஸ்துவாக பாரமசத்வஸ்வரூபியாக இருப்பவர். மகாஞான ரூபம் மகாஞான ரூபம் மகத்தான ஞான பிராச்சுரியத்தின் உயர்நிலையிலே உலாவுபவர். சதா யஜ்ஞரூபம் யஜ்ஞஸ்வரூபியாக இருப்பவர் என்பதினாலே இவர்தான் சாட்சாத்து மகாவிஷ்ணு பரசிவ மைப்பொருள் என்று முன்னர் கூறினோம். லக்ஷ்மிபதி என்று கூறினோம். இப்பொழுது விஷ்ணு யக்ஞோ வை விஷ்ணு என்றபடி யஜ்யத்தினால் விளங்குபவர், யஜ்ஞஸ்வரூபமாக விளங்குபவர். சுரேஷம் பிரஜானம் சதாம் பக்தியுக்தை சுரேஷம் தேவேந்திரனாக இருப்பவர் அல்லது 30 கோடி தேவதைகளுக்கு மந்திரவேத்தாக இருப்பவர், மந்திரவேத்தாவாக இருப்பவர். பிரஜானம் சதாம் பக்தியுக்தை தன்னை அண்டிய பிரஜைகள்
சாதுக்கள், தாசர்கள், சேவகர்களின் சதாம், அந்த சாதுக்களின் பக்தியுக்தை சதாம், பக்தியுடைய உத்தமாதிகாரிகளுக்கு ஜனேஷம் பஜே ஸ்ரீ வித்யானந்தநாதம் சதாம் ஜனேஷம். சாதுக்களாகிய ஜனங்களுக்கு ஈசனாக விளங்குகின்ற ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதரை பஜிப்போமாக. இருந்ததான சாட்சாத்து பராதேவியின் குமாரராக, சாட்சாத்து கணபதியின் ஸ்வரூபத்தை எய்தியவராக, தன்னை அண்டியவர்களை காப்பதிலே தீரராக, கௌலாச்சாரியர்களால் தொழப்படும் உயர்ந்ததான நிலையிலே இருந்து கொண்டு நம் போன்ற பக்தர்களுக்கு எளிதிலே வரப்பிரசாதியாக இருந்து கொண்டு அருள்பவரான அந்த தேவேந்திர துல்லியரான மும்மூர்த்திகளின் ஸ்வரூபமான ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யாந்தநாதரை இந்த 5 ஸ்லோகங்களிலால் ஓரளவு ஸ்மரித்து அனுபவித்தோம். வித்யாமயம் வித்யானந்தநாதஸ்ய பஞ்சகம் பாபஹாரகம், வித்யாமயம் வித்யானந்தநாதஸ்ய பஞ்சகம் பாபஹாரகம் சஞ்சிதாதிஹரம் வரம் பூயாத் பக்தேப்சிதம் சுகம், பூயாத் பக்தேப்சிதம் சுகம். ஸ்ரீவித்யாமயமான ஸ்ரீ வித்யாந்தம்பா சமேத வித்யாந்தநாதர் அவருடைய இந்த ஸ்மரண பஞ்சகமானது சகல விதமான பாப்பங்களையும் போக்குவதாகவும் சஞ்சிதாதி கர்ம ஆசயங்களை கர்மாசயங்களை அழிப்பதாகவும் வரம் உயர்ந்ததான பக்தேப்சிதம் சுகம், பக்தர்களால் வேண்டப்படும் உயர்ந்த வரங்கள் யாவற்றையும் அல்லது சுகங்கள் யாவற்றையும் தருவதாக, ஈப்சிதம் சுகம், விரும்பும் சுகம் அனைத்தையும் வரம் தருவதாக பூயாது அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு உயர்ந்ததான பூமாம்பா சமேதனால் தொழப்பட்ட உயர்ந்த குரு பஞ்சகங்களை நாம் ஸ்மரிப்பதினாலே நாம் எடுத்த பிறவியின் பயனை அடைந்தோம் என்பதிலே ஐயம் வேண்டாம். நமக்கு தரப்பட்ட இந்த பரமானந்த தந்திரம் என்கின்ற உயர்ந்த தண்டவாளத்திலே பீடுநடை போட்டு சென்றால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. குரு கட்டாட்சம் நம்மை அனவரதம் காத்து கொண்டிருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கின்றது. அது நமக்கு சக்தியை தந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் காலத்தை வேண்டுவன வரங்கள் யாவற்றையும் வர்ஷிக்கும் சிந்தாமணியாக, கல்பத்ருமமாக, கல்பத்துருவாக, காமதேனுவாக இருந்து கொண்டு அப்படி ஈடு இணையற்ற அருள் மழையை பொழிகின்ற இந்த குருநாதருடைய ஸ்மரணம் சித்தசுத்தியை நல்கும், பாவசுத்தியை பெருக்கும், ஞான சித்தியை அளிக்கும். பாஷா ஞானங்கள் எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அனைத்தையும் தரக்கூடிய கல்பத்தருவை நாம் ஆசிரித்திருப்பதினாலே காயபீகமாக ராஜயாச்சி காந்தா காயபீகமாக மனோச்சியா ஜோகே சித்தி பாவே என்று ஞானேஸ்வரர் கூறியபடி ராஜபத்னி இது வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த கணம் இந்த காரியம் ஆகிவிடும். அவள் எதற்கு போய் மற்றவர் முன் கை நீட்டி நிற்கப் போகிறாள்? அதுபோல் உயர்ந்த ராஜபத்னியாக நாம் குருநாதரால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய கட்டாட்ச மழையிலே அனவரதம் நனைந்த வண்ணம் பீடுநடை போட்ட வண்ணம் இருக்கலாம். யாவது ஆயுஷ்யம் இந்த நமக்கு தரப்பட்ட உயர்ந்த இந்த பூஜா பத்தியை செய்த வண்ணம் நாம் அவருடைய சரணாரவிந்தங்களை வாடாமலராக சென்று அடைவோமாக. சத்குரு சுவாமினஹ ஜெய்.